இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனந்த் போயிருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரியாவை அப்படி பார்த்ததுமே ஆனந்த் வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு, ரியா என்னை மன்னிச்சிரு ரியா, அன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு வர முடியல, எல்லா தப்பு என்னால் தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு சாரி கேட்குற, நான் தான் வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்ததுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், மீனாட்சிக்கு வந்துட்டு உன்னால் துரோகம் பண்ண முடியல, குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அதனால தானே நீ கோவிலுக்கு வரல, நான் வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, மேலும் மேலும் உன்னை நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு எதுக்கு இந்த வாழ்க்கை, நான் பேசாமல் சாகுறேன், அதனால தான் நான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஆனந்த் வந்துட்டு ஃபீல் ஆகிடுறாங்க. என்னை மன்னிச்சிடும், இங்கே பாரு நம்ம இனிமேல் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வேணாம் ஆனந்த், நீ என்னை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்கிற, அப்படி வாழ்க்கையே எனக்கு வேணாம், நீ வந்துட்டு என்னை வச்சு கஷ்டப்படுறேன்னு தெரியுது, நீ யாரும் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் மனசார தான் சொல்கிறேன், நம்ம வேறு ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா, சரி அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க. ஆனந்த் வந்துட்டு மீனாட்சியை பற்றி யோசிக்கிறாங்க. கார்த்தி வேற சொல்லியிருப்பாங்கல்ல, அன்னைக்கு உன்னை வீடை விட்டால் வேற யாருமே தெரியாது, நீ இங்கே தான் உலகம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பண்ணாதானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனந்த். என்ன ஆனந்த் நீ மறுபடியும் யோசிக்கிற, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாகுறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க, இப்போ என்ன சத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்க, அந்த பக்கம் நர்ஸ் வந்துட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கிட்ட இருந்து ரியா கையை வந்துட்டு நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி காமிக்க, அடப்பாவி நீ இவ்வளோ குட்டிக்கலாட்டம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு தீபா அவங்க அம்மா அப்பாவை காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு வந்துட்டு நகை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இந்த ஜிம்மிக்கு நல்லா இருக்குல்ல, இந்த செயின் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்க, என்னம்மா எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, நானா போட போகிறேன், எனக்கு இதை பற்றிலாம் என்ன தெரியும், உனக்கு எது பிடிச்சிருக்கோ, தீபாவுக்கு எது நல்லா இருக்குமோ அதை பார்த்து நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் கண்ணில் வந்துட்டு ஒரு செயின் படுது, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க, அதை பார்த்ததுமே எனக்கு இது ஓகேவா இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட சொல்கிறாங்க. அவங்க வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அதிக பவுன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வேணாங்க, அந்த டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஏன் இது நல்லா தானே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்ற செயின்ஸ் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் செயின்லாம் அவ்வளோவா செலக்ட் பண்ணதில்லை, ஆனால் இதை பார்த்ததுமே அது தீபாக்கு அழகாக இருக்கும், இந்த மாதிரி டிசைன் தானே இப்போ எல்லா பெண்களும் போடுறாங்க, வெளியில் எங்கே நீ வந்தால் தானே தெரியும், எல்லோரும் இப்போ இதை தான் போட்டுட்ருக்காங்க, இதான் மாடலாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நான் வேணான்னு சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும், வேணாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது பவுன் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம வந்துட்டு மித்த செயின் வளையல் எல்லாம் எடுத்துருக்கோம்ல ஜிம்மிக்கில், அப்புறம் அதுக்கு எப்படி காசு கொடுக்குறது, இதுக்கே எல்லா காசையும் கொடுத்துட்டோன்னா நாளைக்கு ஆத்திர அவசரம்னா நம்ம யார்கிட்ட போய் கை நீட்டுறது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா மொத்த காசை எது கொண்டு வந்தோம், தீபாக்கு வாங்குறதுக்கு தானே அப்படின்னு சொல்ல, இப்போ கூட உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, அதை தான் 6 மாதம் தள்ளி வைக்கன்னு சொல்லியாச்சுல, தீபாக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம கார்த்தி பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போனதுமே இந்த நியூஸில் வந்திருக்குது சரியாக தப்பாக எதுவும் வந்துட்டு பார்க்க மாட்டிங்களா, இது உண்மையாக இல்லையான்னு பார்க்காம நீங்கள் பாட்டு நியூஸ் போட்டுருவீங்க என்ன அப்படின்னு சொல்ல, சார் நாங்கள் எதனாலும் ப்ரூஃபோடு தான் சார் போடுவோம், இருங்க ஒரு நிமிஷம் இதை ஃபோட்டோவரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை தவிர வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை சார் ஃபோட்டோ மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஃபோட்டோவை நம்பி நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, 2 பக்கமும் விசாரிக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல, சார் ஒரு அர்ஜென்ட்டில் போட்டேன் சார் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு கார்த்தி திட்டுறாங்க, அர்ஜென்ட்னா என்ன வேணால் பண்ணுவீங்களா, 2 பேருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, நீங்கள் பாட்டுக்கு இப்படிலாம் தப்பான நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் எல்லாம் அதை பற்றி கவலைப்பட்டா தானே அப்படின்ற மாதிரி கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு இது பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு நியூஸ் வரணும், அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே நான் வந்துட்டு பயங்கர ஆக்ஷன் எடுப்பேன், அது மட்டும் கிடையாது இது யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, சார் எனக்கு ஃபோனில் தான் சார் வந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாது சார், அதுக்கடுத்து எங்களுக்கு நியூஸ் கிடைக்காது சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, சாயந்தரத்துக்குள்ளே இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து மிரட்டிட்டு போக, சார் நானே இன்டர்வியூ கொடுத்துறேன் சார், சாரி சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. என்ன இது நம்பர் வாங்கி ஐஸ்வர்யாவோட அம்மாவுக்கு ஆப்ப வைக்காமல் போயாச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவலையாக இருக்குது. அடுத்து வந்துட்டு அபிராமி வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாலில் எல்லோரும் இருக்க, தீபாவோட அம்மா அப்பா வந்து இறங்குறாங்க. வந்ததுமே வாங்க சம்பந்தி இப்போ தான் வந்தீங்களா, நீங்கள் வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்கிறாங்க தீபா கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க போல், தீபா கூட நம்மக்கிட்ட சொல்லலை, இல்லை எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, அப்போ போல் கார்த்தி தீபா வந்துடுறாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து பொண்ணுக்கு சீரியா அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ணவே இல்லை, அதனால தான் கடனை உடனே வாங்கி தீபா கொஞ்சம் நகை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ சம்பந்தி எதுக்கு, எங்களோட 2வது சம்பந்தி அன்னைக்கு ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம், நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம்மா, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் வந்துட்டு பண்ணுறதை பண்ணிடணும்ல, என் பொண்ணு எந்த ஏசு பேசும் வாங்கக்கூடாது, அவள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், யாரும் வந்துட்டு அவளை குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கார்த்தி சொல்கிறாங்க மாமா ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீபாவும் வந்துட்டு எதுக்குமா அப்படின்னு கேட்க, வாங்கிக்கோ தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவும் வந்துட்டு வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யோட அம்மா சொல்கிறாங்க, இதை வாங்குறதுக்கான அருகதை ஃபஸ்ட்டு அவளுக்கு இருக்கான்னு தெரியணும்ல, நீங்கள் கொண்டு
கொண்டு வந்த சீரெல்லாம் சரிதான், இவளோட பேர் தான் அங்கே நாரி போய் கிடக்கே அப்படின்னு சொல்ல எல்லா இதை பற்றியும் சொல்லிடுறாங்க, நியூஸை பற்றியும். அதை கேட்டதும் தீபாவோட அம்மா அப்பா ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, இந்த வீட்டுக்கு வந்தம்மா மருமகனையும் மகளையும் பார்த்தம்மா போனமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு என்னோட வழியிலலாம் தலையிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கெட்டுரும் அப்படின்ற மாதிரி கார்த்தி திட்ட அவங்க அம்மாவும் வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. ஆமாம், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் நான் வந்துட்டு சரி பண்ணிட்டேன், நான் அவங்க ஆஃபீஸ்க்கும் போய் பேசிட்டேன், சாயந்தரம் வந்துட்டு சாரி கேட்டு மறுப்பு நியூஸும் வந்துடும், இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபாவோட வளர்ச்சி பிடிக்காமல் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க மாப்பிள்ள நீங்கள் வந்து வாங்கிக்கிற சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் தீபா வாங்குவா அப்படின்னு சொல்ல தீபா வாங்கிக்கிறாங்க. அப்புறமேட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இது மட்டும் கிடையாது, இன்னொரு சந்தோஷம் வேறு இருக்குது, நாளைக்கு தீபா ஃபஸ்ட் டைம் சினிமாவில் பாட போகிறா, உங்களோட ஆசீர்வாதம் அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா, நீ பெரிய பாடகியாக வருவோம்மா, உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, தீபாவும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பாட போகிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்மா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேர் கிளம்ப போகிறாங்க. சரி நாளைக்கு வந்துட்டு பாடுறப்போ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா ரூபஸ்ரீ கால் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. கால் பண்ணி இந்த நியூஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சூப்பர் நியூஸ்க்கா, யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க, நானும் அம்மா வந்து வேற யார் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னா அப்போ அந்த டேரக்டர் சான்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரூபஸ்ரீ கேட்க, கொடுத்துட்டாங்களாவா, கொடுத்து நாளைக்கு அவள் ரெக்கார்டிங்கே போக போகிறா அப்படின்னு சொல்ல, ரூபஸ்ரீ வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.